ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, சேது சார், தர்சிகா, விஷால் இவங்க 2 பேரில் யார் வெளியே இன்றைக்கி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது விஷால் போவார் அப்படிங்கிற மாதிரியும், தர்சிகா போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டு வாரங்களில் இவங்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கே தர்சிகா அப்படின்னு சொல்லிட்டு தேடுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. விஷால் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வர எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இவங்க 2 பேரும் ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இவங்க சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. உடனே சேது சார் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் ரிசல்ட்டே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எவிக்ஷன் கார்டை எடுத்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன் தர்சிகா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் இருந்து கொஞ்சம் ப்ளே பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ட்விஸ்ட்டாக மாறப்போகுது. இவங்களோட லவ் பேரை பிரிக்க போகிறாங்க. இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவங்க 2 பேரில் ஒருத்தர் வெளியே போயிட்டா இருக்கிற இன்னொருத்தர் அவங்களாவது சூப்பராக ப்ளே பண்ணி விளையாடுவாங்களாங்கிறதா இதில் ட்விஸ்ட்டு. இல்லை சோகத்தில் அடுத்த வாரம் நானும் போகிறேன்னு சொல்லி அழுவாங்களான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.